அடிச்சா செத்து போயிருவ ராஸ்கல். மரியாதை உண்மையை சொல்றா. சார், நடராஜன் சார முதல்ல வெளியே போக சொல்லுங்க சார். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். டேய், நான் அதுக்கு வெளியே போறோம். நீங்க கோவப்படாதீங்க. அவர் பயப்படாதல. நீங்க வெளியே போங்க. டேய், நான் வெளில எல்லாம் போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் எம்னால சொல்றேன் சார். போங்க சார், நான் சொல்றத கேளுங்க சார். போங்க சார். பொன்னுசாமி சார், அவன் தான் சொல்றானே, நீங்க புரியாம பேசுறீங்க சார். ஓகே சார், போங்க சார். வாங்க சார், வாங்க சார் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். ப்ளீஸ் போங்க. ஏய், அதான் போயாச்சுல, இப்ப சொல்லு, என்ன நடந்தது? சொல்றா. சார், என் மனைவியோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க சார். நீங்க கேளுங்க. ஏன் அத நீ சொல்ல மாட்டியா? சார், நான் தூக்கி வளர்த்த சின்ன பொண்ணு சார் அவ. கல்யாணம் நிச்சயமாகி தேதி குறிச்ச பின்னால நடராஜ் சார் சந்தோஷம் எதுக்கோ என் வீட்டுக்கு அனுப்பி இருக்காரு. அந்த நேரத்துல நானும் என் மனைவியும் வீட்டுல இல்ல சார், திருப்பதிக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ சந்தோஷ் சார் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவ மட்டும் தான் சார் இருந்தா அந்த நேரத்துல. சின்ன பொண்ணு சார், வெளி உலகம் தெரியாத பொண்ணு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷ் பொய் சொல்லி அவளை நம்ப வச்சு பாவம் சார், சின்ன பொண்ணு சார். சந்தோஷ் சொன்னதை அவளும் நம்பி அவளும் என்ன சந்தோஷ், நாயுடு சொல்றது உண்மையா? கேட்க ஆள் இல்லைன்னா உன் பாட்டு போய் சொல்லிட்டே போற ராஸ்கல். அதான் சந்தோஷ் பண்ண தப்புக்கு பரிகாரமா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அண்ணா பணம் கொடுத்தாருல்ல. ஹலோ, இப்ப எதுக்கு இவர் அடிக்க போறீங்க? என்ன வேணாலும் பண்ணிட்டு பணம் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? நாயுடு, உனக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? சார், இவளையும் சந்தோஷ் சார் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நடந்தது சொல்லி நாயுடு அழுதாரு சார். சந்தோஷால பாதிக்கப்பட்ட நாங்க சந்தோஷம் எப்படியாவது பழி வாங்கணும்னு சேர்ந்து முடிவெடுத்தோம். நாயுடு, ஏன் இதை நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? சார், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடராஜன் சார் கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினார் சார். அது மட்டும் இல்ல சார், என் குழந்தையா கல்யாணம் நின்று போச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். நான் எப்படி சார்? பொண்ணுங்களால வெளியில சொல்ல முடியாதே, அதான் அந்த தைரியம் தான் சார் இவங்களுக்கு.
புள்ள பண்ற தப்புக்கெல்லாம் அப்பாவும் சித்தப்பாவும் சப்போர்ட். சந்தோஷ் மனைவி இருக்காளே பாரதி, இவ கூட சந்தோஷ் ஆபீஸ்ல வேலை பார்த்தவதான். இவளையும் சந்தோஷ் ட்ரை பண்ணாரு. ஏய் ஏய் பாரதி பத்திர பேசுற வச்சுக்க சொல்லிட்டேன். ஹலோ சந்தோஷ், நீங்க அவளை மிரட்டுறீங்க? நீ சொல்லுமா. பாரதி மேலயும் சந்தோஷ் ஆசைப்பட்டாரு சார். இதோ பாரதி போட்டிருக்கால, இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை கொடுத்துதான் சந்தோஷ் எல்லாரையும் ஏமாத்துவாரு. இது எங்க பரம்பரை மோதிரம். எங்க பாட்டிக்கு எங்க தாத்தா போட்டாரு, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா போட்டாரு, உனக்கு நான் போடுறேன்னு சொல்லி இப்படிதான் ஏமாத்துவாரு. ஆமா சார், அப்படிதான் சந்தோஷ் எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துவாரு. பாரதி மேடம் போட்டிருக்கிறத பார்த்தா எங்களை மாதிரியே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களும் ஏய் வாய் அடக்கி பேசு. அண்ணி பத்தி ஏதாவது தப்பா பேச உன்னை அப்படியே கொன்னுடு. ஏய் ஒழுங்கா போயிடு. இது உன் வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். என்ன சந்தோஷ், இவ சொல்றது உண்மையா? பாரதி மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் சந்தோஷ் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தீங்களா? ஆமா சார். சார் என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? எங்க பாரதி அப்படிலாம் இல்ல சார். சந்தோஷ் அவளை ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனா எங்க பாரதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. என்ன சார், என்ன இதெல்லாம்? என்ன தைரியத்துல நீங்க இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? சிதம்பரம் சார், உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான், கௌரவமான குடும்பம்னு நம்பிதான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கமிஷனர் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. நானும் எடுத்தேன். உண்மையை சொல்ல போனா நான் இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க குடும்பத்து மேலதான், உங்க புள்ள மேலதான். சார், சந்தோஷ் பண்ண தப்புக்காக அவரால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்லயே ஏதாவது ஒரு பொண்ணையே சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாமா ட்ரை பண்ணாரு. இதோ இந்த சகுந்தலா கிட்ட கூட மாமா கேட்டாரு. சகுந்தலா தான் அதுக்கு ஒத்துக்கல. சிதம்பரம் சார், ஏதாவது ஒரு பொண்ண சந்தோஷ கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்ப மத்த பொண்ணுங்களோட கதி? என்ன சார் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? சொல்ல போனா நான் உங்க மக மேலையும் கொலை பண்ணுவேன்னு மிரட்டின உங்க தம்பி மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன பண்றது சொல்லுங்க. எது சரியோ எது நியாயமோ அப்படி ஆக்ஷன் எடுங்க சார். தப்பு யார் பக்கம் இருந்தாலும் தண்டனை கிடைக்கட்டும். நாயுடு, சகுந்தலா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்னால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா?
சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? பாருங்க, எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? வேண்டாம் சார். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு சார். வேண்டாம் சார், விட்டுடலாம். ஆமா சார், எங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு வேண்டாம் சார். இந்த பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் சந்தோஷ் மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொன்னுசாமி, எல்லாத்தையும் அனுப்பியா? தேங்க்யூ நாயுடு. வாழ்க்கையில் முதல் தடவை புத்திசாலித்தனமாக நடந்திருக்கு. சிதம்பரம் சார், உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான், கௌரவமான குடும்பம்னு நம்பிதான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கமிஷனர் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. நானும் எடுத்தேன். உண்மையை சொல்ல போனா நான் இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க குடும்பத்து மேலதான். பாரதி மேடம் போட்டிருக்கிறத பார்த்தா எங்களை மாதிரியே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களும். பாரதி மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் சந்தோஷ் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு பொண்ண சந்தோஷ கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்ப மத்த பொண்ணுங்களோட கதி? என்ன சார் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? சொல்ல போனா நான் உங்க மக மேலையும் கொலை பண்ணுவேன்னு மிரட்டின உங்க தம்பி மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன பண்றது சொல்லுங்க.
மன்னிச்சிருங்கப்பா. இது மன்னிச்சிருங்க. சாரிப்பா, சாரி, சாரி. ஏன்னா அது உங்க மான மரியாதை ஸ்டேஷன் போயிடுச்சு மேம். சாரி, சாரிப்பா, சாரி. இப்பொழுது என்னடா பிரயோஜனம்? குடும்பமானமே சந்து சிரிச்சு போச்சு. இப்போ வந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து அசிங்கமா ஒரு பார்வை பார்த்தான் பாடுறா. அந்த நிமிஷமே உங்க அப்பா செத்து போயிட்டா. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ், என்னது இது? ராஜேஷ், அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. நடந்தது என்னமோ மோசமான விஷயம்தான், ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. எதுல நல்ல விஷயம்? குடும்பமானவே காத்துல பறந்து போச்சு. அது நல்ல விஷயமா? பேச தெரிஞ்சா பேசி, இல்லைன்னா எந்திரிச்சு போட அந்த பக்கம். உன் மனசு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியாதா சிதம்பரம்? முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சந்தோஷால பாதிக்கப்பட்டவங்க இப்ப மனசு நிம்மதியா இருப்பாங்க இல்லையா? வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான்டா சிதம்பரம். இல்ல அங்கிள், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் பண்ண தப்புக்காக, நான் பண்ண தப்புக்காக அப்பா, பாரதி, சித்தப்பா எல்லாம் தலை குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தெரியுதுல்ல, நீ தான் காரணம் தெரியுதுல்ல. இப்போ அழுது அப்பா காலில் விழுந்தா பரிகாரம் பண்ண மாதிரி ஆயிடுமா? நீ செஞ்சதெல்லாம் சரியாயிடுமாடா? அந்த கம்நாட்டி நாயுடு எதிரில் நின்று 2 வார்த்தை பேச பயப்படுவான். அவன் ஸ்டேஷன்ல அண்ணன் எதிரில் அவ்வளவு கேள்வி கேட்கறான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அந்த நாயுடுவை கொலை பண்ணாம விட மாட்டேன். நானு சட்டத்துக்கிட்டே நான் தப்பிச்சிடலாம், ஆனா சும்மா விட மாட்டேன் அந்த நாயுடுவை. நானு என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அத்தனைக்கு காரணம் நீதான்டா நட்ராஜா. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் என்ன? ஆமா, நீதான். சட்டையம் எல்லாம் நீதான். இன்னைக்கு என் குடும்பத்தை பார்த்து ஊரே கூடி சந்தி சிரிச்சா அதுக்கு காரணம் நீதான். எல்லாமே தெரிஞ்சு போச்சோ? என்னப்பா சித்தப்பா இதுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணல இவன்? அத்தனை பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. இவனாலதான் எல்லாம். முன்னால உட்காருதா, போடா தப்பு. அண்ணா என்னென்ன சொல்றீங்க? நான் என்னென்ன பண்ணேன்? நீ என்னப்பா இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், மறுபடியும் சொல்றேன்டா, நடந்த அத்தனைக்கு நீதான்டா காரணம். நீ மட்டும்தான் காரணம். பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம்.